இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்த நாட்களை நினைச்சு பார்த்தா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது காணாம போய் மனசு அப்படியே லேசாயிடும். அந்த கல்யாண புடவையில எவ்வளவு நினைவுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாம எரிஞ்சு போச்சுன்னு சாதாரணமா சொல்ற மித்ராவால அந்த நினைவுகள் எல்லாம் திரும்பவும் கொண்டு வர முடியுமா? பாரதி, இந்த மாதிரி எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் புருஷனே உன் கூட இல்ல, அந்த கல்யாண புடவை போனதுதான் இப்போ உனக்கு பெருசா போச்சா? ஆமால்ல, ஏன் பாரதி, உனக்கு உன் கல்யாணத்து மேல அவ்வளவு மரியாதை இருக்குல்ல, எதுக்கு இப்படி தனியா புருஷனை விட்டுட்டு இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க? என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணிட்டு சேர்ந்து வாழ வேண்டியதுதானே? ஆமா பாரதி, சுதாகர் சொன்ன மாதிரி நீ போய் உன் புருஷன் கூட சேர்ந்து இருக்க வேண்டியதுதானே? கல்யாண புடவைக்கு நீ கொடுக்கற மதிப்ப உன் கல்யாணத்துக்கு கொடுத்திருக்கலாம்ல. என்னது அண்ணி எல்லாரும் கேவலமா அசிங்கமா பேசுறாங்க? அண்ணன் ஏன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு? இங்க பாருங்க, அது என் தனிப்பட்ட விஷயம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்ல யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. மித்ரா என் புடவை எரிச்சதை பத்தி யாருமே எந்த கேள்வியும் கேட்காம வேற எதோ பேசிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய் போதும் பாரதி, சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. சரி, மித்ரா பண்ணது தப்புன்னு நாங்களும் ஏதோ பொறுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா சும்மா இப்படி கத்திக்கிட்டு இருக்க. சும்மா கல்யாண நாள் டிராமா பண்ணிட்டு இருக்காத. புருஷனை வேண்டான்னு சொன்ன உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? ஒரு நிமிஷம் எல்லாரும் பேசாம அமைதியா இருக்கீங்களா? எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நானும் நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்கன்னு கேட்கறதுக்காகத்தான் இவ்வளவு நேரமும் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க யாருமே பாரதியோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு பேசவே இல்லை. அதை புரிஞ்சுக்கவும் நீங்க தயாரா இல்ல. பாரதியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க தேவையில்லாம எந்த விஷயத்துக்கும் குரல்ல வசதி பேசி நான் பார்த்ததே இல்லை. இப்ப அவங்க இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா நீங்க எல்லாரும் சாதாரணமா நினைக்கிற விஷயத்த அவங்க ரொம்ப உயர்வா உயிருக்கு மேலேயா நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல எதிர்பாராம நடந்திருந்தாலும் தப்பு தானே. அத நம்ம யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி போடு. என்னடா இவ்வளோ நடக்குது, ஆதி அமைதியா இருக்கானேன்னு பார்த்தேன். புயலுக்கு முன்னாடி அமைதியா இருக்கிற மாதிரி நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு கடல் மாதிரி உடனே பொங்கிட்டானே.